வந்தே மாதரம். இது விருகம்பாக்கத்தில் அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அவருக்கு ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டாங்க. மூடி அது அப்படியே இருக்குது. 2011 2012 இஸ்லாமியர்கள் போய் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை சரி கட்டி அந்த இடத்துக்கு பட்டா வாங்கிடுறாங்க. வாங்கி அந்த இடத்துல நாங்கள் மசூதி கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கலெக்டர் கொஞ்சம் நல்லவனாக இருந்திருப்பான் போல இருக்குது. அவர் உடனே நாங்கள் லோக்கல் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க கேட்ட கோரிக்கையை விருகம்பாக்கம் தாசில்தார் ஆஃபீஸில் தொங்க விடுறாங்க. அதை பார்த்து நம்ம இந்து போராளிகள், அடடா என்னடா இது கோயில் குளத்தில் மசூதி வரப்போகுதா அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. 2013 நினைக்கிறேன். என்னென்னு போடுறாங்கன்னா, அது இடம், அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு 2013 போடுறாங்க. அதுக்கு பிறகு போட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்கே போய் இங்கே போய் கலெக்டர்கிட்ட முடிவு பண்ண சொல்கிறாங்க. கலெக்டர் முடிவு பண்ணால் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த இடம் வந்து எங்கள் இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த வரதராஜ பெருமாள் கோயில் அரங்காவலர்கள்லாம் ஒரு போர்டு வச்சுட்டாங்க அங்கே. அப்போது ஒரு நண்பர் போய் பார்க்குறாரு, எங்க அதான் குளம் இடம் நமக்குன்னு வந்துடுச்சு இல்லை, குளத்தை தோண்ட வேண்டியதானே அப்படின்னோடனே, குளம் எதுக்குங்க அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடடா என்னடா கொடுமையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த நண்பர் எங்கிட்ட வந்தார். சரின்னு ஒரு கேஸ் போட்டேன். இது 2வது கேஸ் நினைக்கிறேன். முதல் கேஸும் ஆர்டர் போட்டாங்க. அது அந்த இடம்னு நினச்சிக்கிட்டு ஆர்கியூ பண்ண அந்த ஆர்கியூமெண்ட்டை கேட்ட ஜட்ஜுக்கிட்டே வந்து நீதிபதி சத்யநாராயணாக்கிட்ட. நான் குளம்னு போட்ட கேஸும் நீதிபதி சத்யநாராயணகிட்டே வந்தது. தலையில் அடிச்சுக்கிட்டார் மேப்பெல்லாம் பார்த்துட்டு, குளமா அது அப்படின்னு. அதுக்கப்புறம் போட்டு இன்னும் 2024 வரைக்கும் அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்குது. அங்கே குளம் வர மாட்டேங்குது. ஐயா மோடி ராமர் கோயில் கட்டிட்டீங்க, ரைட், பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் தான். அப்புறம் ஏதோ சிவன் கோயில் கட்ட போகிறீங்களா? அப்படியே உங்கள் கண் பார்வையை இந்த வரதராஜ பெருமாள் கோயில் விருகம்பாக்கத்தில் வந்து குளமும் தோன்ற பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தோண்டுங்க. நான் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருக்கும்போது அவருக்கு லெட்டர் போட்டேன். A3 பேப்பரில். சின்ன லெட்டராக போட்டால் படிக்க மாட்டார் நினச்சிக்கிட்டு பெருசாக போட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் அப்படிலாம் போட்டு பார்வையில் கண்ட ரிட் மனுவின் உத்தரவின் மீது நடவடிக்கை எடுக்க தங்களால் இயலாது என சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்து விட்டார். ஐயா தயவு கூர்ந்து தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கண்ட கோயில் குளத்தை சீரமைக்க தாழ்மையுடன் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டேன். அவர் அதிலெல்லாம் பிஸியாக இல்லை. அவர் வேறு எதுலேயே பிஸியாக இருந்தார் போல தெரியுது. ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார், நம்ம தெரியல. அந்த குளம் கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ என்னென்னா ஆளுக்கு பட்டா வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல. திருப்பி ஏப்ரல் மாதம் நம்ம கேஸ் போட்டுக்கிறாங்க. கேஸுன்னு அலைஞ்சி ஜிபேன்னு பிச்சை எடுக்க வச்சுட்டான் பெருமாள் சிவன். நம்மளை வடபள்ளி வேங்கீஸ்வரர் கோயில் குளம் கேஸும் சுப்ரீம் கோர்ட்டில் 2018 பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஐயா மோடி அந்த குளத்தையும் கொண்டதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். டக்குன்னு உங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு, அந்த குளத்தை தோண்டுங்க, நம்ம இந்துக்களுக்காக தானே ஆட்சி நடத்துகிறோம், அதனால தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இந்துக்கள் ஓட்டு நமக்கு வேணும்னு நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த வடபள்ளி வேங்கீஸ்வரர் கோயில் குளத்தையும் தோன்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா, தயவுசெய்து ஏற்பாடு பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.